வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்னைக்கு டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக மசால் வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியே இருக்கவே கூடாது. இது கூட 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன சின்னதாக இருக்குது பூண்டு. நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். நம்ம பல்ஸ் மூடில் போட்டு விட்டு விட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. ஒரு பாதியை நான் அரைச்சிட்டேன். நான் 2 பாதியாக அரைச்சிக்கிட போகிறேன். இன்னொரு பாதியை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம முழு கடலைப்பருப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2வது பாதியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் 2வது பாதியும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். இப்போ நம்ம இதை கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட நான் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் வேறு சேர்க்க போகிறோம். அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை நம்ம இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கலாம். நம்ம கலந்து வச்ச எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த சைஸுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இதை போட்டுடலாம். நம்ம வடையை போட்டோன்னே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம திருப்பணும். இல்லாட்டினா நம்ம வடை உடஞ்சிரும். இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பையாக திருப்புங்க. கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் பையாவே நீங்கள் திருப்பிக்கோங்க. நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா வடை மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா செவந்து வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு செகண்டுக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை. இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் வெளியே. நீங்கள் தட்டும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் மொந்தையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிடக்கூடாது. நடுவில் இப்படி விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ரவுண்டு ஷேப்புக்கு இப்படி கொண்டு வந்துடணும்.
இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 தட்டி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பீஸு தட்டி வச்சுட்டு கூட நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பையாக சேர்த்துக்கோங்க. புதுசாக போடுறவங்களா இருந்தால் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் வச்சு கூட நீங்கள் எண்ணெய்க்குள்ளே விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.